ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கீஸ் ஆஃப் குக்கிங்கில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அதாவது நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்காக தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பச்சை மிளகா ஹாஃபாக எடுத்து வச்சுருக்கேன். இது கடல் பாசி, இது கொஞ்சம் பெருஞ்சீரகம், இது கிராம்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சோண்டு பிரியாணி லீஃப்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கொஞ்சம் நட்சத்திரப்பூ. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொஞ்சம் வந்து ஆனியனை வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி வந்து நிறைய வேணும்னா ஆனியன் நிறைய எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போதும், கொஞ்சம் ஆனியன், அது உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கீ எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டோம். தேவையான அளவு கீ விட போகிறோம். கீ வந்து கொஞ்சம் சூடான பிறகு நம்ம இதில் காணிச்சோம்னா கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஹாஃப் பச்சை மிளகா, இன்னும் கடல் பாசி இதை வச்சுக்கலாம். ஆனியனை வந்து ஆனியனில் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கோம். எதுக்குன்னா சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். நல்லா வந்து அது எவ்வளோ வந்து இந்த உள்ளி வந்து வதங்கி வருதோ அவ்வளோக்கு கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து சின்ன உள்ளி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம கலர் யூஸ் பண்ணுறது வரைக்கும் சின்ன உள்ளி சேர்த்து பண்ணால் ஹெல்த்தியும் கூட, நமக்கு டேஸ்ட்டும் வேணும் கிரேவி. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். நல்லா தக்காளி வந்து மேஷ் ஆகி வரட்டு, அந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துக்கிறேன். நல்லா மேஷ் பண்ணி வைக்கோங்க. அப்போ அதோட வந்து பச்சை வடை வந்து போகும். இல்லைன்னா அதோட பச்சை வடை போட்டுன்னா கிரேவி வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். நல்லா வந்து பச்சை வடை போகிற வரைக்கும் இது நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஹாஃப் இது வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி வச்சுருக்கேன். இதனால வந்து வதக்கி வச்சுருக்கேன். ஏன்னா இதோட பச்சை வடை வந்து மசாலில் இப்போ பச்சை வடை இருக்கும். ஸோ அதை வந்து செஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ அதோட பச்சை வடை எல்லாமே கொஞ்சம் போயிடும். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ அதோட பச்சை வாடை எல்லாமே சிக்கன் போயிடும். நல்லா மசாலா வாடை நல்லா டிப் ஆகி வந்துட்டு அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பச்சை வாடையும் கொஞ்சம் வெளியில் ஏறும். இந்த மசாலா வந்து இந்த சிக்கனோட கொஞ்சம் ஒட்டவும் செய்யும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
ஆகிடும். ஸோ இதோட மசாலாவோட சிக்கன் மிக்ஸ் ஆகிடுச்சுனால ஸோ நம்ம கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன்னா கடைசி நம்ம பார்க்கும்போது உப்பு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து சிக்கன் வந்து வேகிறதுக்கு தண்ணி ஒரு சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டால் போதும். கொஞ்சம் இதாகிட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க, மற்றபடி நிறைய விட்டுறாதீங்க. இதை நீங்கள் குக்கரில் போட்டு பண்ணுறதுனால ஒரு 3 விசில் வந்து வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த மசாலா வந்து கலந்து வரும்போது இதோட ரிச் டேஸ்ட் வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். வச்சுட்டு 3 விசில் எடுத்து கழிச்சிட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா நல்லா வந்து கொதி வந்துருச்சு. நம்ம விசில் போட்டு இறக்கிட்டோம். ஸோ வந்து சிக்கன் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டும் இது பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் 1 கப் தேங்காய் பால் வந்து விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி. ஸோ தேங்காய் பால் நம்ம விட்டுட்டு அது நல்லா வந்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இந்த சிக்கனோட ஒரு மசாலா டேஸ்ட்டும் இந்த கோகோனட்டோட வாட்டரும் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லா வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு நம்ம வந்தால் போதும். இனி என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இருக்குது, அதை மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இனி வந்து நம்ம இதை சர்வ் பண்ணலாம். பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெசிபி சர்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.